Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திரு நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உன்னதமான தேவன் அவர் பெரியவரும் சிறந்தவரும் மகிமை நிறைந்தவருமாய் இருக்கிறார். ஆகவே அப்பாவுடைய வார்த்தையை கேட்கும் போது எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு பரவசம், எவ்வளவு ரகசிய குறிப்புகள், அவைகளெல்லாம் கேட்கும் போது நம்முடைய மெய் சிலிர்க்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் அவர் தர இருக்கிறார். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கூட இந்த தேவ செய்திக்குண்டான தலைப்பு மேலான தலைப்பாய் தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து நமக்கு கொடுக்கும் போது பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கும் திறவுகோல் என்று சொல்லி மேலான ஒரு தெய்வீக சத்தியத்தை நமக்கு தேவன் தருகிறார். இந்த தேவ செய்தி மிக 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 முக்கியமான தேவ செய்தியானபடியினாலே முடிவு வரைக்கும், இந்த செய்தியினுடைய இறுதி வரைக்கும் நீங்கள் கேட்டு திரும்பியும் கேட்டு அநேக பேருக்கு பிரயோஜனமாகும்படியாக நீங்கள் இந்த செய்தியை கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த தேவ செய்தியின் வாயிலாக நாமும் இந்த பூமியில எவைகளை பூட்ட வேண்டும், எவைகளை திறக்க வேண்டும் என்கிறதான மகத்தான அறிவை நாம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்று செயல்பட உன்னதமான தேவன் அருள் செய்வாராக. நமக்கு தேவன் கொடைகளை கொடுக்கிறார், நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை துஷ்பிரயோகமாய் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். அது மேலான காரியம். பிரியமானவர்களே, தேவன் மனிதனை படைக்கும் போது முதலாவதாக அவனுக்கு ஒரே ஒரு கட்டளையை தான் ஆண்டவர் கொடுத்தார். புசியாதே, இந்த கனியை புசியாதே, நான் சொல்லுகிறதான குறிப்பிட்ட கனியை புசியாதே என்று சொன்னார். ஆனால் கேட்டானா? மனிதன் கேட்கவில்லை. அதை மீறி நடக்கும்படியாக ஒரு சத்தம் வந்தது. அங்கே என்ன சத்தம்? பிசாசினுடைய வார்த்தை, சத்தம், ஆலோசனை, அவனுடைய வார்த்தை வந்தது. அவனுடைய வார்த்தை வந்தவுடனே அந்த வார்த்தைக்கு தான் இவர்கள் செவி கொடுத்தார்களே தவிர தேவாதி தேவனுடைய வார்த்தையின் கீழ்ப்படிய வேண்டும், அந்த வார்த்தைக்கு நாங்கள் நடக்க வேண்டும் என்கிறதான ஒரு நினைவு அவர்களுடைய உள்ளத்திலே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே முடிவு என்னானது? ஆண்டவருடைய வார்த்தையை கேளாத இந்த மனிதன் இந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்து என்ன லாபம் என்று சொல்லி ஆண்டவர் அவனை வெறுத்து தள்ளி தூர துரத்தி விடும்போது அங்கே என்ன நடந்தது தெரியுமா? ஏதேன் தோட்ட வாசல். அந்த ஏதேன் தோட்ட வாசல் பரலோக ராஜ்யத்திற்கு சாயலாய் படைக்கப்பட்டது. அந்த தோட்டத்திலே வாழ்கிறதான நாள் வரைக்கும் சாவே இருக்காதாம், மரணமே இருக்காதாம். அப்படிப்பட்ட அருமையான ஒரு ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்திலே மீண்டும் அவன் வந்து அவன் ஜீவனை பெறுவானே என்று சொல்லி அவனுக்கு நான் மரணத்தை கொடுத்து விட்டேன், அவன் செய்த குற்றத்திற்காக அவன் மரணத்தை அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொல்லி துரத்தும் போது அந்த ஏதேன் தோட்டத்திற்கு என்னன்னா ஒரு கதவை வைத்தார். அது என்ன? சுடரொளி பட்டயத்தை பிடித்திருக்கிறதான தூதர்களை அவன் கதவையாக வைத்து அதை பூட்டி வைத்தார். திறவுகோலை பூட்டி தன்னுடைய கரத்திலே வைத்துக் கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதை தான் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆகவே அந்த பூட்டப்பட்ட அந்த காரியம், அங்கே இருந்ததான திறவுகோலை வைத்து பூட்டினதான காரியம், அதற்கு பெயர் என்ன தெரியுமா? அதிகாரம் என்னும், இதோ அதிகாரம் என்னும் கட்டளையாகிய திறவுகோல். அதிகாரம் என்னும் கட்டளையாக திறவுகோல்.
ஆகவே இந்த வார்த்தையை வைத்து அவர் திறவுகோலை வைத்து, தம்முடைய வார்த்தையாகிய திறவுகோலை வைத்து அந்த ஏதேன் தோட்டத்தையே பூட்டி வைத்தார் என்பதை பார்க்கிறோம். எவ்வளவு பயங்கரமான காரியம் பாத்தீங்களா? ஆகவே ஒருவனும் உள்ளே புக முடியவில்லை. இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். பாவம் பெரியதான அந்த நாட்கள், பயங்கரமான பாவங்கள். சோதோம் கொமோரா என்கிறதான பட்டணம், அந்த பட்டணத்திலே பாவங்கள் அதிகமாகி கொண்டே இருந்தது. ஆகவே அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அந்த இடம் ஒரு செழிப்பான இடமா இருந்ததாம். பாருங்க, வேதத்துல வாசிக்கலாம். ஆதியாகமம் 13:10 வாசித்து பாருங்கள். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பாருங்க, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. செழிப்பான இடம்தான். ஆனால் அதுல குடியிருக்கிறவர்கள் சரியில்லை. எப்படிப்பட்ட காரியம்? செழிப்பான சாரத்தை ஆண்டவரிடத்தில் இருக்கிறதான அந்த இயற்கை வளத்தை பெற்றுக் கொண்டதான அந்த இடத்துல இருக்கிறதான ஜனங்க மகா பாவிகளாய் இருந்தார்களாம். கொஞ்ச நஞ்ச பாவியில மகா பாவிகள் என்று சொல்லப்படுகிறது. அதைதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 13:13 வாசித்து பாருங்கள். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அந்த மகா பாவிகளுடைய கிரியை அதனாலே பாதிக்கப்பட்டவர்கள் கூக்குரலிட்டார்கள். எப்படி? மகா பயங்கரமான கூக்குரல், பயங்கரமான வேதனையின் கூக்குரல். ஆகவே அந்த கூக்குரல் பரலோக மட்டாக எட்டிற்றாம். வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 18:20. பின்பு கர்த்தர் சோதோம் கோமோராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும், பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் அந்த கூக்குரல் ஆனது பரலோக ராஜ்யம் வரைக்கும் எட்டிற்று. அப்படி எட்டின உடனே இதோ பரலோக ராஜ்யம் வரைக்கும் அவங்களுடைய கூக்குரல் ஏறின உடனே என்ன நடக்குது? சரி, விசாரிப்போம் என்று சொல்லி 2 தூதர்களுக்கு ஒப்பாக தேவ மகிமை அங்கே கடந்து வருகிறது. அங்கே கடந்து வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு தூதன் கையிலே கந்தகம், இன்னொரு தூதன் கையிலே அக்கினி. சோதம் குமாரா கந்தகத்தினாலும் அக்கினியினாலும் அழிக்கப்பட்டது என்று சொன்னால், அது கந்தகத்திற்கு கொண்டு வருவதற்கு அதிகாரம் பெற்ற தூதன் ஒருவன், இன்னொன்று அக்கினியை போடத்தக்கதான சத்துவம் நிறைந்த தூதன். ஆகவே 2 காரியம் கொடுத்து அனுப்பப்படுகிறது. அங்கே பார்த்தவுடனே மகா பாவிகளுடைய கிரியை அக்கிரமம் அதிகமானபடியினாலே இவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வேதம் வாசித்து பாருங்கள். பயங்கரமான ஒரு வார்த்தை. 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6-8 முடியதான வேதவசனம். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடவடிக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரிகைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சிக்கத்திருக்கத்தக்க கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்றும் ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். பாத்தீங்களா? ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்புக்கு என்று அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த சோதம் குமராவிலே இவ்விதமாக எந்த திறவுகோலை கொண்டு வந்தார் தெரியுமா? நியாய தீர்ப்பு என்கிறதான திறவுகோலை அங்கே கொண்டு வந்தார். ஆகவே பயங்கரமான நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு என்பது பயங்கர ஆசீர்வாதத்தை மூடி போடத்தக்கதாக, பாருங்க, இயற்கை சத்துவத்தை, அழகான இயற்கை சத்துவங்களை எல்லாம் மூடத்தக்கதாக, தேவனுடைய இரக்கங்களும் தேவனுடைய மன்னிப்பும் கிடைக்க கூடாது என்று சொல்லி அந்த காரியத்தை பூட்டி வைக்க நியாய தீர்ப்பு என்கிறதான திறவுகோலை அங்கே கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இதோ இங்கே பார்க்கிறோம். திறவுகோல் என்பது
அதிகமான ஒரு காரியத்திலே இருக்கிறது. ஆகவேதான் திறவுகோல் என்பது எண்ணிலடங்காத திறவுகோலை தேவனாய் கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. அது என்ன? வானத்தின் திறவுகோல், பண்டகசாலையின் திறவுகோல், கண்ணாடி கடலின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல், சமுத்திர எல்லையின் திறவுகோல், பலகனி வாசலின் திறவுகோல் என்று சொல்லி அநேக வாசல்கள் உண்டு. அநேக வாசல்களுக்கு பூட்டாகவும் பூட்டி வைத்து திறவுகோலை தேவன் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். மனிதனுடைய கிரிகைக்கு ஏற்றவாறு திறவுகோலை வைத்து திறந்தால் பயங்கரம் நேரிடும். ஆகவேதான் வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் கையிலே திறவுகோல் உண்டு என்று சொல்லப்படுகிறது. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். பாத்தீங்களா? திறவுகோலிலே 2 வகை உண்டு. ஒன்று பூமிக்கு அடுத்தது, இன்னொன்று பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்தது. இந்த பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த திறவுகோல் என்ன? அங்கிருந்து சத்துவம் என்னென்ன கிடைக்கிறது என்று சொல்லி பார்த்தால், காரியங்களிலே பட்டியல்படுத்தி பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தின் வாசலுக்கு ஒரு திறவுகோலை வைத்திருக்கிறார். அந்த திறவுகோல் எப்படிப்பட்ட திறவுகோல் தெரியுமா? தேவ கட்டளையின் திறவுகோல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது இதயத்தை திறக்கும் திறவுகோல், கண்களை திறக்கும் திறவுகோல், செவிகளை திறக்கும் திறவுகோல், இதோ திறப்பின் வாசலாகிய வாய்களை திறக்கும் திறவுகோல், மனதின் திறவுகோல், ஆட்டுக்குட்டியானவருடைய திறவுகோல், பாதாள வாசலின் திறவுகோல் என்று சொல்லி அவர் கையிலே இத்தனை விதமான திறவுகோலையும் வைத்திருக்கிறாராம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே தேவன் 7 சபைகளை, அந்த 7 சபைகளுக்கு உண்டான காரியங்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது அங்கே சொல்லுகிறார் பாருங்கள் திறவுகோலை குறித்து. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. பாத்தீங்களா? மனிதன் இந்த பூமியிலே பாவம் செய்ய 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 மனிதன் கடினமான குணமுடையவனாய் இருக்கும் போது, கீழ்ப்படியாதவனாய் இருக்கும் போது, வணங்கா கழுத்துள்ளவனாய் இருக்கும் போது இந்த திறவுகோலை ஒவ்வொன்றையும் எடுத்து மனிதனுக்கு தீர்ப்பாக, மனிதனுக்கு தண்டனையாக ஆண்டவர் திறவுகோலை வைத்து திறக்கிறவரும் திறவுகோலை வைத்து இதோ பூட்டுகிறவருமாய் இருக்கிறாராம். வேதம் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 9:13 மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் நம்முடைய துதிகள் எல்லாம் சியோன் குமாரத்தி வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு. மரண வாசல்கள், அந்த மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கியிடும் என்று சொல்லி கதறினான் சங்கீதக்காரன். அவ்விதமாக யாரெல்லாம் கதறுகிறார்களோ, தேவனை நோக்கி கதறும் போது அந்த மரண வாசலில் இருந்து தூக்கி எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தின் சத்துவத்தை தம்முடைய திறவுகோலினாலே மரண வாசலை திறந்து அதிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறாராம். எவ்வளவு மேன்மை! இன்னும் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 17வது வசனம். மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண இருள் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? யோபுவின் இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், மரண வாசலை நீ பார்த்ததுண்டோ? மரண வாசலை திறப்பது எப்படி உனக்கு தெரியுமா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு பயங்கரமான காரியம் பாத்தீங்களா? ஆகவே பூட்டவும் திறக்கவும் தேவன் என்ன செய்யறாரு? மனிதனுடைய கிரியைக்கு ஏற்றவாறுதான் அவர் திறவுகோலை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே மனிதனுக்கு நீதியின் வாசல்கள் அடைப்பட்டு இருக்கிறது. பயங்கரமான ஒரு காரியம். இதை சங்கீதம் 118:19 பார்க்கிறோம். மனிதனுக்கு நீதியின் வாசலே இல்லையா? அது இன்னைக்கும் அடைபட்டிருக்கிறது. நீதி இல்லாமல் மனிதன் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஆகவே அவன் நீதி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்றால் தேவ சத்தத்திற்கும் உன்னதமானவருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிய வேண்டும்.
அப்பொழுது நீதியின் வாசல் திறக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகவில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு கை குறுகவில்லை. ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு அவருடைய கையானது குறுகியும் இல்லை. பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கும்போது இன்னைக்கு ரட்சிப்பு என்பது ரொம்ப கடினமா இருக்கிறது. ரட்சிப்பின் சத்தத்தை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்க கூடாதபடிக்கு ஒவ்வொரு காதுகளும் அது மூடப்பட்டு இருக்கிறது. இன்று ஏசாயா 60:18 பார்க்கிறோம். அந்த ரட்சிப்பின் வாசலுக்காக கதற வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, பரமராஜ்யத்தின் பொக்கிஷம். அந்த பரமராஜ்யத்தின் பொக்கிஷம் என்ன? ஞானம், அறிவு. அந்த ஞானம், அறிவு, விவேகம், ஆண்டவருடைய கட்டளைகள், தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதம் மிக்க வெளியேறப்பட்ட வார்த்தைகள், இவைகள் எல்லாம் பொக்கிஷமாய் அடங்கி இருக்கிறது. அவருடைய இரத்தம், உன்னதமானவருடைய சரீரம், இவைகள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவ சமூகத்தில் கொடுக்கப்படுகிறதான அதி உன்னதமான ஆசீர்வாத பொக்கிஷங்கள். ஆகவே ஞானம் முத்துக்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இதோ அவருடைய அறிவு வெளியேறப்பட்ட இதோ ரத்தனங்களுக்கும் வெளியேறப்பட்ட இதோ விசுவாசம் அது பொன்னுக்கும் ஒப்பாய் இருக்கிறது. ஆகவேதான் இவை எல்லாம் பொக்கிஷம், அழியாத பொக்கிஷங்கள். அந்த அழியாத பொக்கிஷங்களை வைத்து வெண்கல கதவுகளை வைத்து அடைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய காரியம் பாத்தீங்களா? சங்கீதம் 107:15 வாசியுங்கள். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளர்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. பாத்தீங்களா? அவரை துதிப்பார்களாக. ஆகவே வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள் எல்லாம் மூடப்பட்டு அடைக்கப்பட்டு திறவுகோலினாலே பூட்டப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய கண்களுக்கு தெரியாத விதமாய் இருக்கிறது. ஆகவேதான் இவைகள் எல்லாம் மனிதன் பெற வேண்டும் என்றால், நாம ஏற்கனவே திறவுகோலை பார்த்தோம் அல்லவா? பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த திறவுகோல். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய சரீரம் தேவாலயத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. தேவாலயத்துக்கு வாசல்கள் இருக்கும் அல்லவா? அதே போல மனிதனாகிய இந்த மனிதன் இடத்துல இருக்கிறதான இந்த சரீரம், இந்த சரீரத்துக்கு வாசல்கள் உண்டு. கண்கள், செவிகள், வாய்கள், இதயங்கள் என்று சொல்லி பலவிதமான காரியங்கள் உண்டு, திறவுகோள்கள் உண்டு. ஆகவே அவைகள் எல்லாம் நாம் கேட்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 ஒவ்வொரு காரியமும் திறக்கும், ஒவ்வொரு காரியமும் திறக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு மேலான ஒரு காரியம் பாத்தீங்களா? அதை திறக்கிறவர் யாரா? ஆண்டவர் தான். ஏனென்றால் அவர் கையிலே தான் திறவுகோல் உண்டு. ஆகவே நாம் கதற வேண்டும், ஆண்டவரே இதோ உம்முடைய கரத்தில் இருக்கிறதான திறவுகோலை வைத்து என்னுடைய கண்களை திறவும், என்னுடைய வாய்களை திறவும், என்னுடைய காதுகளை திறவும், என்னுடைய இதயத்தை திறவும், நான் உம்முடைய தேவாலயம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போதுதான், கதறும் போதுதான் ஆண்டவர் திறப்பார். இல்லை என்றால் பூட்டினது பூட்டினதுதான். மரணம் வரைக்கும் லாபம் என்ன? ஒரு மனிதன் உலகம் முழுதும் தனதாக்கி கொண்டாலும், அவன் இந்த பூமியிலே செல்வந்தனாய் இருந்தாலும், இந்த பூமியிலே உலகத்தினுடைய அறிவை பெற்றாலும், இந்த பூமியிலே உயர்ந்த அந்தஸ்திலே இருந்தாலும் லாபம் என்ன? ஆகவே இந்த பூமியில இருக்கும் போதே கண் கெட்டு போய் குருடர்களாய் இருந்தால் பிரயோஜனம் என்ன? ஆகவேதான் தாவீது கதறினார். எப்படி கதறினார் பாருங்கள். சங்கீதம் 24:7. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் கதவுகளை திறவுங்கள். அப்படின்னா என்ன? என்னுடைய வாசல் திறக்கப்படட்டும், மகிமையின் ராஜா எனக்குள்ளாக உட்பிரவேசிக்கட்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் கதறும் போதுதான் என்னன்னா, சாத்தப்பட்ட பயங்கரமான சாத்தப்பட்ட கதவுகள் அதை திறக்கும். அதை திறந்த உடனே என்ன செய்யுமா? அந்த அதிகாரம் கிடைக்குமா? ஆண்டவர் நம்முடைய கண்களை மாத்திரமல்ல, செவிகளை மாத்திரமல்ல, எல்லாத்தையும் திறந்து கையில
சத்துவத்தின் திறவுகோலையும் தருகிறாராம். யாருக்கு தந்தார் திறவுகோலை? அவருடைய கையிலேயே வைத்திருக்கவில்லை. அதை சபைக்கு பிரயோஜனமாகும்படியாய், இந்த உலகத்துக்கு பிரயோஜனமாகும்படியாய் 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு, அந்த 12 அப்போஸ்தலர்களிடத்திலே இதோ அதுவும் குறிப்பாக பேதுரு என்கிறதான கேபாவின் இடத்திலே அவருடைய திறவுகோலை கொடுத்தார். வேதம் வாசித்து பாருங்கள். மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்க்கப்பட்டிருப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பாத்தீங்களா? எப்படிப்பட்டதான ஒரு நல்ல அருமையான ஒரு திறவுகோல். பிரியமானவர்களே, பேதுருக்கு அன்று கொடுத்தார். இது வாக்குத்தத்த கோல், வாக்குத்தத்த திறவுகோல் இது. ஆகவே இந்த வாக்குத்தத்த திறவுகோலை வைத்து தேவன் தம்முடைய சபையை நடத்தி கொண்டு வருகிறார். அடியானுக்கும் கூட இதோ ஆரம்ப காலங்களிலே உன்னதமான தேவனிடத்திலே, ஆண்டவரே எனக்கு ஊழியத்துக்கு உண்டான வாக்குத்தத்தம் வேண்டும் என்று சொல்லி கேட்டவுடனே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த வாக்குத்தத்தத்தை தான் எனக்கு கொடுத்தார். எனக்கு கொடுத்த உடனே ஏறத்தாழ அன்றிலிருந்து ஒரு 20 வருஷத்துக்கு பின்னதாக தான் இந்த திறவுகோலானது என்னவானது கையிலே வந்தது. எனக்கு அதிகாரம் என்னும் திறவுகோல். வாக்கு தத்தம் சொன்னது, அதை நிறைவேற்றினார் தேவன். அவரே சொன்னார், அவரே நிறைவேற்றினார். அப்பொழுது என்ன நடந்தது? சபையிலே பிசாசுகள் ஓடினது. சபையிலே தேவனுடைய வார்த்தைகள், முத்தான வார்த்தைகள், ஆழமான சத்தியங்கள் எல்லாம் வார்த்தை வெளிவரத்தக்கதான வெளிப்பாடு வந்தது. உன்னதமான தேவனுடைய திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு ஏதுவான சத்துவம் கிடைத்தது. சர்வ வல்லவருடைய வல்லமை அடியானுக்குள்ளாக கிடைத்தது. சர்வ வல்லவருடைய வல்லமை அடியானுக்கு கிடைத்தது. ஆகவே ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் பெரிய பெரிய ஞானமுடையவர்களுக்கும் கல்விமான்களுக்கும் வெளிப்படுத்தாத ரகசிய வார்த்தைகளை தேவன் அடியானுக்கு வெளிப்படுத்தி இந்நாள் வரைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதன் என்ன? நம் பேரிலே துச்சமாக நினைக்கிறான். மனிதர்கள் நம்மை இதோ அவமானப்படுத்தி, மனிதர்கள் நம்மை ஏளனமாக நினைத்து துச்சமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ இந்த அடிமையை பயன்படுத்தி இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்திலே ராஜரீக மகிமையான மகாதேவ சபையை உன்னதமான தேவன் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஆகவேதான் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தேவன், திறக்க கூடாதபடிக்கு சாத்துகிற தேவனாம். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஆகவேதான் உன்னதமானவரை துதிக்க 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 இந்த பிரசனம் எல்லாருக்கும் கிடைக்கும். உன்னதமானவரை துதிக்க 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 பூட்டுகள் உடையும். பவுலும் சீலாவும் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதபடிக்கு சிறைச்சாலைக்குள்ளாக இருந்து அவர்கள் துதித்தார்கள். என்ன ஆனது? பூட்டுகள் உடைந்து போனது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதமானவர் அதிகாரம் என்னும் திறவுகோலை அங்கே கொண்டு வந்து சிறைச்சாலைகள் எல்லாம், அந்த அஸ்திவாரம் எல்லாம் இதோ அதிருபடியான உத்தரவை கொடுத்து பூட்டுகள் எல்லாம் உடையும்படியாக செய்தார். பார்த்தீர்களா? ஆகவேதான் ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றாலும் அங்கே பரலோக ராஜ்யத்தினுடைய வாசல் திறக்கப்பட வேண்டும். திறவுகோலை வைத்து திறக்கப்பட வேண்டும். வாசல் வழியாய் நகரத்திற்குள் உட்பிரவேசிக்க அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனிடத்திலே வாங்கினதான ஆசீர்வாதங்களை துஷ்பிரயோகமாய் செய்யும் போது அங்கே பார்க்கிறோம் ஏதேன் தோட்டம் சம்பவம், ஏதேன் தோட்டத்தின் சம்பவம் பார்க்கிறோம். சோதம் குமாரா என்கிறதான பட்டணத்தில் இருக்கிறதான அகோரத்தை பார்க்கிறோம். அந்த சுவாபம் நம்மிடத்திலிருந்து நீங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? வார்த்தை, பயங்கரமான வார்த்தை. திறவுகோலை பிடித்துக் கொண்டு ஒருவன் வருவான்.
தூதன் வருவான். வெளிப்படுத்தல் விசேஷம் 20:1 வாசித்து பாருங்கள். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். ஒரு தூதன் பாதாளத்தை திறக்கும் திறவுகோலை வைத்திருக்கிறானா, சங்கிலியையும் கொண்டு வரான். சங்கிலின்னு சொன்னா என்ன? இரும்பினாலே செய்த சங்கிலியா? இல்லை, இல்லை, வார்த்தையினாலே கட்டி போடுகிறதான சங்கிலி. பயங்கரம். வார்த்தையினால சொன்னா போதும் அது கட்டப்பட்டுரும். அவ்வளவுதான். நம்ம சங்கிலி எடுத்து கட்டுறோம் பாத்தீங்களா, அதே மாதிரி வார்த்தையினாலே இதோ நீ கட்டப்படுவா என்று ஆண்டவர் சொன்னா அந்த சங்கிலி போல அந்த வார்த்தையே சங்கிலியாக மாறி கட்டிவிடும். பயங்கரமான காரியம். பாதாளத்தை திறக்கும் திறவுகோல். பாத்தீங்களா, ஒரு பிசாசை நாங்கள் துரத்தும் போது அது ரொம்ப தொந்தரவு பண்ணிருச்சு. அப்போ அந்த பிசாச நீ பாதாளத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் போது அது திருப்பி ரிசல்ட் சொல்லுது, நீங்க சொன்னபடி பாதாள வாசலுக்கு போனேன், ஆனா அது பயங்கரமா இருந்தது, அங்கு இருக்க முடியவில்லை, ஆகவே நாங்கள் வந்து விட்டோம். திரும்பியுமாக அந்த பாதாள வாசலை திறந்த உடனே அதுக்குள் போனது. பாத்தீங்களா? ஆகவே யார் கையில இருக்கிறது? திறவுகோல். தேவனாய் கர்த்தருடைய கையிலே இருக்கிறது திறவுகோல். ஆகவே பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கும் தேவன். அவருடைய கையிலே திறவுகோல் இருக்கிறது என்று சொன்னால் நாம் பயப்பட வேண்டும். ஐயோ ஆண்டவரே, எங்க நிமித்தமாய் பொல்லாப்பை திறந்து விடக்கூடாது ஐயா, எங்க நிமித்தமாய் இதோ நியாய தீர்ப்பு வந்துவிடக் கூடாதே தேவனே என்று சொல்லி நடுங்கி பயந்து தேவனுடைய சமூகத்துல எப்பொழுதும் பயபக்தி உள்ளவர்களாய் தேவனுடைய நற்குணங்களை சத்குணங்களை பெற்று நாம் இந்த பூமியில வாழும்போது ஆண்டவர் ஆசீர்வாத திறவுகோலை கையில கொண்டு வருவார். இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் நியாய தீர்ப்பின் திறவுகோலை கொண்டு வந்து விட்டு விடுவார். ஆகவே எல்லாமே மனிதர் கையில தான் இருக்கிறது, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரிகைக்கு ஏற்ற பலனை நான் அளிக்கும்படிக்கு நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர் என்று சொல்லுகிறார். இது சாதாரணமான செய்தி அல்ல, நம்மை சீர்திருத்தும் செய்தி, நம்மை உருவாக்கும் செய்தி, நம்மை பயன்படுத்தும் செய்தி. தேவனுக்குள்ளாக இதோ நம்முடைய மனதை புதிதாக்கப்படுகிறதான செய்தி. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கத்தக்கதான அதிர வைக்கிறதான மகா உன்னதமான ராஜரீக உபதேசம். இந்த உபதேசத்தின்படியாக கேட்டு நாம் நடப்போம் என்று சொன்னால் தேவனுடைய இரக்கங்கள் கடந்து வரும், தேவனுடைய மன்னிப்பு கடந்து வரும், உன்னதமானவருடைய அன்பு கடந்து வரும். அப்பொழுது வாசல்கள் திறக்கும். உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில இருக்கும் போதே நாம் பரலோகத்தை அனுபவிக்கத்தக்கதான ஆசீர்வாதம் இங்கே உண்டாயிருக்கும் பிரியமானவர்களே. ஆகவே இதற்கு உண்டான ஆசீர்வாதத்தை உன்னதமான தேவன் உங்களுக்கு கொடுத்து அடியானுக்கு கொடுத்தது போல உங்களுக்கும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து காப்பார். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717177